ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அங்கேயும் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இன்னைக்கு உண்டான கோட்டா இந்த எல்லா இடங்கள்லையுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அழிப்பிரி நடப்பதில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமிதர்ஷனம் பார்க்கறதுக்கு 1:30லேருந்து 2:30 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமிதர்ஷனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரமும், நேற்று 300 தர்ஷனத்தில் 1:30 மணி நேரத்துலேயே சுவாமிதர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நாம் என்ட்ரி ஆகிற டைம் பொறுத்து 300 தர்ஷனம் விர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரமாகலாம். அடுத்தடுத்து வீக்கெண்ட்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். டைரக்ட் சர்வ தர்ஷனத்துக்கு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போங்க, ஓரளவுக்கு சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஆனால் இன்றைக்கு காலையில் 10 மணி போல் அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மினிமம் செகண்ட்ஸ் டிலேயில் எனக்கு ஓப்பன் ஆச்சு. 3 மொபைலில் ட்ரை பண்ணேன். ஒரு மொபைல்லேருந்து ட்ரை பண்ணுறப்போ என்னோட ஆதாரில் ரீசெண்டாக நான் இந்த அங்க பிரதட்சணம் புக் பண்ண ஆதாரில் ட்ரை பண்ணுறப்போ திஸ் கோட்டா ஹேஸ் நாட் ரிலீஸ்டுன்னு வந்துச்சு. புக் நோ கொடுக்குறப்போ பட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்னொருத்தவங்களுக்கு அவங்களும் ரீசெண்டாக பார்த்தவங்க தான் இன்னொரு மொபைல்லேருந்து ட்ரை பண்ணுறப்போ நீ 90 நாளுக்கு கம்மியாக புக் பண்ணியிருக்க அப்படிங்கிற பாப்பப் வந்துச்சு. இன்னொருத்தவங்களுக்கு ட்ரை பண்ணுறப்போ ஒரே ஒரு டிக்கெட் கடைசியாக கன்ஃபார்ம் ஆச்சு. அவங்க இது வரைக்கும் அங்க பிரதட்சணம் செய்யாதவங்க, நீங்கள் அங்க பிரதட்சணம் புக் பண்ணிங்கன்னா ஹாப்பி அங்க பிரதட்சணம் சேவை. இது நாளைக்கு காலையில் அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு உண்டான புக்கிங் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அடிஷ்னல் கோட்டாவாக. இது அடுத்த வாரமும் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் இதே மாதிரி அங்க பிரதட்சணம் அடிஷ்னல் கோட்டா கொடுத்து 1000 பேர் செய்கிறப்போ அங்கே 1000 பேர் இல்லை. மேபி அதனால் மறுபடியும் ட்ரையல் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னோட கெஸ் தான். எக்ஸாக்டாக ஏன் அடிஷ்னல் கோட்டா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் வீக் கொடுத்தாங்கன்னா ஷேர் பண்ணுறேன். அடுத்து டிடிடி ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கிற அப்டேட் பார்க்கலாம். நேற்று 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டிடிடி இஓ கொடி ஏற்றினாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமலைக்கு வர்ற பக்தர்கள் தங்குறதுக்கு வசதியாகவும் தொந்தரவில்லாத தரிசனமும் நல்ல நினைவுகளோட திரும்புறது தான் எங்களோட எய்ம். தரிசனத்துக்கு வர்ற பக்தர்கள் சாப்பிட்ற அன்னப்பிரசாதம் லட்டுவோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அன்னப்பிரசாதம் குடிநீர்லாம் வழங்கிட்டு வரோம். திருமலையில் கிளீன்லினஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஹோட்டல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான ஃபுட் கொடுக்கறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். தரிசன டிக்கெட் கொடுக்கறதுல கூட ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கோம். தரகர்களை நம்பி பக்தர்கள் ஏமாற வேண்டாம். ஐடி டிபார்ட்மெண்ட்டை கூட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்துட்ருக்கோம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குற கோட்டா கம்மி பண்ணியிருக்கோங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க கொடி ஏற்றினதுக்கப்புறம். பவித்ரோத்சவத்தோட 2ஆம் நாள் நேற்று பவித்ரோத்சவம் பார்த்த பக்தர்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அபிஷேகம் போயிட்டே இருக்கும்போது ஒரு காக்கா வந்து சுவாமி கிட்ட உட்காந்துச்சு. பார்த்தோன்னே எல்லாம் எக்ஸைட் ஆகி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கத்தினாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தரிசனம் மற்ற பக்தர்களோட தான் விட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. சிங்கிள் பர்சனாக பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ண யாருக்குமே ஆஃப்லைனில் ரூம் கொடுக்கல. எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சவங்களையே சேர்ந்தாப்பில் ஜாயின் பண்ணி புக் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பட் சிங்கிள் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ரூம் கொடுக்கல. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் இன்றைக்கி வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு காலையில் சேவா முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் தங்கரத வீதி உலா இருக்கும். தாயார் வீதி உலா வருவாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,695 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.90 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தாங்க 34,395 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 16 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து வீக்கெண்டாக ஹாலிடேஸாக இருக்கிறதுனால க்ரௌட் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டைரக்ட் சர்வ தர்ஷனம் மேபி 20 hours ஆகலாம், இல்லை 22 hours ஆகலாம். இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் ஆகுது. அதிக பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு 16 மணி நேரம் ஆறுதா டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க.
நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்ம்டாக தரிசன டிக்கெட் புக்கிங் எப்படி பண்ணுறது, ரூம் புக்கிங் எப்படி பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், வாலண்டரி சேவாஸ் அண்ட் திருமலாலையும் கீழ்த்திருப்பதி டிடிடி கோயில்களையும் நடக்கிற சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், டெய்லி தரிசனத்துக்கான நேரம் சொல்லிட்டு ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பக்தர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.